ரவிக்குமார் எம்பியோட இந்த கருத்துக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்களும் கழுவி ஊற்றுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு விஜய் ஃபேன் போட்ட ஒரு கருத்தை மட்டும் சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த ஒரு கருத்தை மட்டும் கேட்டு போடுங்க. எப்போ படத்திற்கு டைட்டில் வைத்து பல மாதங்கள் ஆகிறது, இவ்வளவு நாள் தன்னுடைய தொகுதியில் தூங்கி கொண்டிருந்த மாதிரி தன் வாழ்க்கையிலும் தூங்கி கொண்டிருந்தாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு விஜய் ஃபேன் வந்து. முக்கியமாக எம்பி சீட்டு வாங்கினோமா, அடுத்தவன் காசில் நின்று ஜெயிச்சோமா, வழக்கம் போல தொகுதியில் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் தூங்குனோமா அப்படின்னு இருந்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் தளபதி விஜய் பக்கத்தில் வந்தால் நல்லா இருக்காது பார்த்தீங்க அப்படின்னு ஒரு விஜய் ஃபேன் அவர்கள் நம்ம ரவிக்குமார் எம்பிக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அதாவது அங்கே வந்த 277 கமெண்ட்லேயே டீசெண்டான நியாயமான ஒரு கேள்வி வச்ச கமெண்ட்னா அது இதுதான். இல்லைனா அங்கே உள்ள மற்ற கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கேவலமாக கெட்ட வார்த்தையில் நம்ம ரவிக்குமார் எம்பியும் விசிகாவையும் திருமாவளவனையும் கிழித்து தொங்க விட்டுருக்காங்க. அந்தளவுக்கு கிழிச்சு அந்த கமெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் காட்ட விரும்பலை. இருக்கிறதுலே ஓரளவு டீசெண்டான கமெண்ட்னா அது இதுதான். மற்றபடி எல்லா கமெண்ட்டுமே கழுவி ஊற்றிருக்காங்க. அதுக்கு நீ என்ன கழுவி ஊற்றிருப்பாங்க நீங்களே நினச்சிங்க. கண்டிப்பாக